தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? சமாளிக்க போறேங்கிறது தான் எனக்கு பெரிய சவாலா இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் உனக்கு ரிசப்ஷன். அதுக்குள்ள நான் எப்படி இதையெல்லாம் சரி பண்ண போறேன்னு தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மூர்த்தியும் நீ பாலுவை காதலிக்கிறத ஏத்துக்கவே மாட்டான். அவனுக்கு தனா அண்ணியோட அண்ணனை கண்டாலே ஆகாது. ஒரு பக்கம் மீனாட்சி மேடம், இன்னொரு பக்கம் பெரியப்பா, அப்புறம் எழில், மூர்த்தி. இத்தனை தடைகளை தாண்டி நான் எப்படி பாலுவோட சேர்த்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. கையில மூர்த்தி, அம்மா அவங்க 3 பேரும் சாப்பிட கூப்பிடுறாங்க. வரோம். வாங்க. சரி, போய் சாப்பிடுங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் மத்தவங்க முன்னாடி கொஞ்சம் நார்மலா இரு. முதல்ல கண்ணத்தோட. அண்ணி தான் சொல்றாங்கல்ல, கண்ணை தொடச்சிட்டு வா ஆனந்தி, வா போலாம். வா வாங்க அண்ணி. டேய், எதுக்குடா இப்ப அதை தட்டிட்டு இருக்க? எல்லாரையும் கூப்பிடுறமா. பா போதும்டா, நிப்பாட்டு. வாங்க உட்காருங்க. எல்லாரும் வாங்க, உட்காருங்க. மா, ஆனந்தி வா உட்காரு. நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ஆனந்தி வா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். எப்பவுமே நாமளே உருண்டை பிடிச்சு சாப்பாடு கொடுக்க சொன்னாதான் அம்மா செய்வாங்க. இன்னைக்கு அம்மாவே நம்ம எல்லாருக்கும் உருண்டை பிடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னாங்க, தெரியுமா? உட்காரு. உட்காரு தேவி. தேவி இப்படி வா. கை உட்காரு கையில. வா, உட்காரு வா. என் பிள்ளைங்க உங்க எல்லாரையும் இப்படி ஒன்னா உட்கார வச்சு என் கையால உருண்டை பிடிச்சு கொடுக்கறதுக்கு இதுக்கப்புறம் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னே தெரியல. ஏமா அப்படி சொல்ற? ஆமாண்டா, ஆனந்தி இந்த வீட்டு பொண்ணா இன்னைக்கு மட்டும்தான் இருக்க போறா. அதுக்கப்புறமா எப்ப குடுக்கறது? நாளைக்கு நேரம் ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். நாளை மறுநாள் கல்யாணம். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா குடும்பத்தோட பொண்ணாயிடுவா. அதான் கடைசியா ஒரு வாட்டி என் கையால உருண்டை கட்டி உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். ஆமாமா, ஆனந்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா இந்த வீடே கலை இழந்து போயிடும். எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி இருந்தவ எப்போ கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோமோ அப்பவே அவ அமைதியாயிட்டா. ஆனந்தி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நீ அங்க போய் எந்த கவலையும் இல்லாம நீ சந்தோஷமா வாழணுமா? கையில் உனக்காகப்பட்ட கஷ்டத்துக்கு நீ அங்க நிம்மதியா இருக்கிறத அவ பார்க்கணும். உன் மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கௌஷிக் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, மீனாட்சி மேடம், ராமச்சந்திரன் சார் எல்லாருமே உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. ஆமாண்ண, ஆனந்தி இங்க இருந்து கல்யாணமாகி போயிட்டா எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சிங்கிறதெல்லாம் தாண்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். என்னதான் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஆனந்தின்னா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். உங்ககிட்டயோ கைலாக்கா கிட்டயோ தேவி கிட்டயோ கூட வயசுல பெரியவங்கிற முறையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல. ஆனா ஆனந்திக்கும் எனக்குமான பாண்டிங் அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் நான் யார் கூட செல்ல சண்டெல்லாம் போடுவேன்னு தெரியல. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பழைய மாதிரிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல.
ஏய் ஆனந்தி, ஏன் கண் கலங்குற? என்னாச்சு? அழாதடி. என்ன ஆனந்தி, எங்களெல்லாம் பிரிய போறோம்னு ஃபீல் பண்றியா? இருக்காதா பின்ன? இத்தனை வருஷமா இந்த வீட்டு பொண்ணா நம்ம கூடவே இருந்திருக்கா. திடீர்னு கல்யாணமாயி பிரிஞ்சு போறத நினைக்கும் போது அவ ஃபீல் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஆனந்தி, நீ அப்படிலாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, கல்யாணம் ஆனா என்ன, நாம என்ன பாத்துக்காம இருந்துக்க போறோம். அதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத. ஆமா ஆமா ஆனந்தி,